ப்ரோ கபடி லீக் சீசன் 12. ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸ் யாரையெல்லாம் ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான அனலைசிஸ் வீடியோ தான் இது. முகமது ரேசா சடியூலி சிஎன்ஏ அவர் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. அது எதற்காக, என்ன ரீசன், கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணுவாங்க ஹரியானா அப்படிங்கிற அப்டேட் அண்டு கோச் ஹரியானா ஸ்டீலர்ஸ்லாம் மாற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற நியூஸும் உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அப்புறம் என்ன, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து NOIP 4 பேர் அப்படியே ரீட்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ இது NOIP கேட்டகரியின் கீழ் அப்படியே ரீட்டைன் ஆக போகிற 4 பிளேயர்ஸ். ப்ரோ கபடி லீக் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் மணிகண்ட நேசமணி அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த ஒரு டிஃபெண்டர், கவர் பிளேயர் தான். அது இல்லாமல் சாஹில் நர்வால் அப்படிங்கிற பிளேயர், அண்டு கூடவே விகாஷ் ஜாதவ் அப்படிங்கிற ஒரு பிளேயர், அண்ட் தென் ஞான அபிஷேக் அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த ஒரு வீரர். ஸோ இந்த 4 பேரையும் NOIP பிளேயர்ஸ் தான் இவங்க சைன் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த 4 பேரும் அப்படியே ரீட்டைன் ஆவாங்க PKL சீசன் 11க்கு. ஸோ PKL ரூல்ஸ் படி இந்த 4 பேரும் தான் ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் ஃபார் ஹரியானா ஸ்டீலர்ஸ். இது இல்லாமல் இவங்க யாரை ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் இவங்களோட டிஃபென்ஸ் யூனிட்டை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரீட்டைன் பண்ண நினைப்பாங்க. ஸோ அந்த வகையில் டிஃபென்ஸ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரைட் கார்னர் பிளேயர் ராகுல் சேத்பல் அவர் தான் இவங்களோட முதல் சாய்ஸ் அண்டு முக்கியமான சாய்ஸ். ராகுல் சேத்பலை அப்படியே திரும்பவும் ரீட்டைன் பண்ணுவாங்க. அது போன சீசன் 10 இருந்தாலும் சரி, சீசன் 11 இருந்தாலும் சரி, ராகுல் சேத்பல் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு பங்கமாக இருந்திருக்கு. அண்ட் சூப்பர் டேக்கிள்கா பாஷா அப்படின்னு நானே பல வாட்டி புகழ்ந்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி செமையான பர்ஃபார்மன்ஸும் அஸ் ஏ டிஃபெண்டராக ரைட் கார்னர் பிளேயராக கொடுத்துருக்காரு. அந்த ரைட் கார்னர் அப்படிங்கிறது ஒரு கபடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன். அங்கே இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ அவர் தானே ரீட்டைன் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக ராகுல் சேத்பல் ரீட்டைன் ஆவார். இது இல்லாமல் லெஃப்ட் கவரில் அவங்க கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணி அழகு பார்க்குற ஜெய்தீப் தாகியா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர் பிளேயர் இன் PKL ஹிஸ்ட்ரின்னு நான் தாராளமாக சொல்லுவேன். அவர் NOIP உள்ளே வந்த காலகட்டத்தில் இருந்தே இப்போ வரைக்கும் சம்பவம் சரியாக பண்ணிட்டு இருக்காரு. அண்டு இந்த ஜெய்தீப் தாகியாவை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு அவர் எப்போல்லாம் ஆடுறாரோ அப்போலாம் ஒரு பெரிய போனஸாக இருக்கும். ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது இருந்துச்சு, பட் அதுல இருந்து ஈஸியாகவே ரிகவர் ஆகிறாரு. ஸோ இன்ஜுரி பிரச்சனையும் பெருசாக அவர்கிட்ட கிடையாது. அதாவது இன்ஜுரி ஆனாலும் ரொம்ப வேகமாக ரிகவர் ஆகக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கும் போது, ஸோ ஜெய்தீப் தாகியா ஆல்சோ பெட்டர் சாய்ஸ் அண்ட் ஒரு லீடராகவும் கலக்கிருக்காரு. அப்படிங்கும்போது ஜெய்தீப் தாகியா ஆல்சோ பிரைமரி சாய்ஸ் ஃபார் ரிட்டென்ஷன். இது இல்லாமல் ஒரு யங்ஸ்டரை ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து சஞ்சய் அப்படிங்கிற ஒரு ரைட் கவர் பிளேயர். ஸோ சஞ்சயை பொறுத்த வரைக்கும் தாறுமாறு பர்ஃபார்மன்ஸ் சீசன் 11 கொடுத்துருக்காரு. ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த டைம் டைட்டில் தூக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இந்த ரைட் கவரில் சஞ்சயை கொண்டு வந்ததை நான் நினைப்பேன். மணிகண்ட நேசமணி தான் அந்த ரைட் கவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸாக இருந்தார் மன்பிரீத் சிங்கை பொறுத்த வரைக்கும். பட் மணிகண்ட நேசமணிக்கு 2 வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு, பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு உடனே சஞ்சய் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டரை உள்ள புகுத்தினாரு. அந்த சஞ்சய் பார்க்கறதுக்கு நம்ம தூண்டு இருந்தாலும் சம்பவம் வந்து சரியாக பண்ணியிருப்பாரு. இதை நான் வந்து PKL பற்றி பேசுகிற எல்லா வீடியோஸ்லையுமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து இந்த சஞ்சய் அப்படிங்கிற பிளேயரையும் தாராளமாக ரீட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க காலங்காலமாக ரீட்டைன் பண்ணுற ஒரு பிளேயர், அவர் வந்து ஒரு ரைடர், வினய் டிவாட்டியா. ஸோ வினயை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்து முடிஞ்ச டோர்னமெண்ட்டில் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக்கில் கொடுத்துட்டு இருக்காரு. அண்டு வினயை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போ NOIP சைன் பண்ணி உள்ளே எடுத்தாங்களோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த டீமுக்கு பயங்கரமாக சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஹரியானா ஸ்டீலர்ஸில் ரைடர்ஸ் அப்படின்னு எடுத்தால் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஒன்று விகாஷ் கண்டோலாவாக இருக்கும். பட் அவருக்கு அப்புறமா வினய் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் வினய் அப்படிங்கிற இந்த பிளேயரையும் விட்டுற மாட்டாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். காலங்காலமாக இந்த டீமுக்கு அவர் இருந்திருக்காரு. மேபி வினயா வெளியே போகணும்னு நினைச்சாருன்னா போகலாம், அவரோட வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் அப்படியே வெளியே அவர் போனால் கூட FVM யூஸ் பண்ணி அவர் தூக்கிடுவாங்க. முக்கியமா மன்பிரீத் சிங் இருந்தாருன்னா வினயை வெளியே விட மாட்டாரு. சோ வினய் ஆல்சோ பெஸ்ட் அண்ட் பர்ஃபெக்ட் சாய்ஸ் ஃபார் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ரிட்டென்ஷன். அண்ட் இது இல்லாம வேற யாரை ரீட்டைன் பண்ணுவாங்க? ஆக்சுவலி ஹரியானா கிட்ட நீங்க ரீட்டைனே பண்ண வேணா கூட ஓகேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சாம்பியன்ஷிப் அடிச்ச ஒரு டீமுங்கும் போது அவங்களோட கோர் டீமை அப்படியே வச்சுக்க தான் நினைப்பாங்க. பட் மன்பிரீத் சிங் ஒரு சில சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா டீம்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு, அவங்க தோற்கும் போது அது தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த வகையில் நான் சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் வந்து அந்த 3 பேர் அப்படியே வந்து ரீட்டைன் பண்ணிடுவாங்க. பேக்கப்புக்கு வந்து ஒரு சில யங்ஸ்டர்ஸ் எடுத்துப்பாங்க. ஆல்ரெடி ரீட்டைன் பண்ண யங்ஸ்டர்ஸ் NOIP ரீட்டைன் ஆனவங்களும் இருக்காங்க. அப்படிங்கும்போது இது இல்லாமல் ரைடர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி வினயை பற்றி சொல்லிட்டேன். அது இல்லாமல் சிவம் பட்டாரே வந்து மன்பிரீத் சிங் தேடி கண்டுபிடிச்சி ஸ்கவுட் பண்ணி 1000க்கும் மேற்பட்ட பிளேயர்ஸ் வந்து அதிலிருந்து ஒருத்தர் ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்தார். இன்ஃபேக்ட் மதுரையில் தான் அந்த ஃபில்டர் நடந்துருந்துச்சு, அந்த ஸ்கவுட் நடந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சிவம் பட்டாரே அவர் தேடி கண்டுபிடிச்ச புள்ள அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சிவம் பட்டாருக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுப்பாரு. ஓவரால் சிவம் பட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு சம்பவம் பண்ணியிருக்காரு தான். இது இல்லாமல் கேன்ஷியம் மேகர் அப்படிங்கிற ஒரு நேபாளை சேர்ந்த ஓவர்சீஸ் பிளேயர். ஆக்சுவலி இந்த கேன்ஷியம் மேகர் மேல வந்து மன்பிரீத் சிங்க்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்கு.
அண்ட் அவரை வந்து பெருசா பிரைஸ் பண்றாரு. ஸோ ஒவ்வொரு முறை கேன்ஷாம் மேகர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவருக்கு பெருசா வாய்ப்புகள் அவர் கொடுக்கறது இல்லை மன்பிரீத் சிங். பட் தன் கூட இருக்கணும் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி அவர் கூடவே வச்சிருக்காரு. அண்ட் இவர் ஒன்றும் சாதாரணமான பிளேயர் கிடையாது. நேபாள் கபடி டீமோட கேப்டனே இந்த கேன்ஷாம் மேகர் தான். இப்போ கூட நேபாள் பிரீமியர் லீக்ல சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. ஸோ இந்த கேன்ஷாம் மேகரையும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அப்படியே ரீடைன் பண்ணுவாங்க. மேபி கேன்ஷாம் மேகர் வெளியில போகணும்னு ஆசைப்பட்டாருன்னா போவாரு. பட் இந்த ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து பாசங்கள் நேசங்கள் கொண்ட ஒரு டீமா தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால அவருமே வெளியே போறதுல கொஞ்சம் டவுட் இருக்க தான் செய்யுது. இது இல்லாம சான்ஸ்கர் மிஸ்ரா அப்படிங்கிற இன்னொரு பிளேயர். ஸோ இவருமே ஒரு ரைடர் தான். மேபி ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கூட கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் சான்ஸ்கர் மிஸ்ராவுக்கும் பிகேஎல் சீசன் லெவலில் அவ்வளவா வாய்ப்புகள் கிடைக்கல தான். பட் இந்த சான்ஸ்கர் மிஸ்ராவும் ஒரு நல்ல பிளேயர் அண்ட் நல்ல பிளேயரா ஆல்ரெடி கிளப்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ சான்ஸ்கர் மிஸ்ராவும் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ சான்ஸ்கர் மிஸ்ரா ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இது இல்லாம ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விஷால் டாட்டே அண்ட் கூடவே நம்ம ஊரை சேர்ந்த ஜெயசூர்யா ரெண்டு பேருமே ரேஸ்ல இருக்காங்க. ஜெயசூர்யாவுக்கு கிடைச்ச வாய்ப்பை சூப்பரா யூஸ் பண்ணிருக்காரு. விஷால் டாட்டேவும் அதே மாதிரி தான். பிகேஎல் சீசன் 10லயே கிடைச்ச சான்ஸஸ் சூப்பரா யூஸ் பண்ணாரு. 11ல வந்து கொஞ்சம் கம்மியான சான்சஸ் தான் கிடைச்சது கம்பேர் டு ஜெயசூர்யா கூட அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இந்த ரெண்டு பேர் வந்து ஒருத்தரை ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி ரெண்டு பேர் கூட அது வந்து ரூல்ஸ் படி பார்க்கும்போது தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். பட் இந்த ரெண்டு பேர்ல இருந்து ஒருத்தர் வந்து ரீடைன் ஆவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். இது இல்லாம முகமது ரேசா விஷயத்துக்குள்ள வரேன். முகமது ரேசா வந்து ரீடைன் ஆவாரா இல்ல வெளியே வந்துருவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச தகவல் படி முகமது ரேசா வெளியே வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. முகமது ரேசா ஒரு டீம்ல வந்து சக்சஸ் பார்த்துட்டாரு, சாம்பியன்ஷிப் அடிச்சு கொடுத்துட்டாருன்னா அந்த டீம் இருக்க மாட்டாரு. அடுத்த டீமுக்கு போகணும், இல்ல ஆக்ஷனுக்குள்ள போய் வேல்யூவை பார்க்கணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், தான் யாருங்கிறத ஒரு மாதிரி கெத்தா காட்டணுங்கிறத நினைக்கவாரு முகமது ரேசா எப்பவுமே எல்லா சீசனுமே. அதனால பட்னால இருந்து வெளியே வந்தாரு, புனேரிபல்டன் போனாரு, புனேரிபல்டன் இருந்து வெளியே வந்தாரு, இப்போ ஹரியானாக்குள்ள வந்தாரு. ஸோ ஹரியானாவுக்கும் டிராஃபி வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்து எந்த டீம்ங்கிற மாதிரி தேடுவாரு. ஆனா மன்பிரீத் சிங் இவரை விடுற மாதிரியே எனக்கு தெரியல. அதாவது முகமது ரேசா அவரா வெளியே வரணும்னு நினைச்சா மட்டும்தான் வெளியே வருவாரு. பட் அவர் வெளியே வர மைண்ட் தாட்ல தான் இருக்காரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அதனால அவர் வந்து வெளியே வந்துடுவாரு. மேக்ஸிமம் வெளியே வந்துட்டு மேபி ஹரியானா முடிஞ்சா FBM யூஸ் பண்ணி அவரை தூக்குவாங்க. பட் இவர் ஆக்ஷனுக்குள்ள போனார்னா திரும்ப 2 கோடிக்கு மேல அது கன்ஃபார்ம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஹரியானா ஸ்டீலர்ஸ் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் பேசி மைண்ட் வாஷ் பண்ணி முகமது ரேசா உள்ள இருக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் முகமது ரேசா வெளியே வரதுக்கு ரெடியா இருக்காரு. மன்பிரீத் சிங் வெளியே வருவாரா மாட்டாரா? சாம்பியன்ஷிப் வாங்கி கொடுத்த ஒரு கிளப் அண்ட் அந்த கிளப் இவரை பயங்கரமா நம்புது. மன்பிரீத் சிங்கும் அது மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்காரு. ஸோ அதனால கண்டிப்பா மன்பிரீத் சிங் வெளியே வரதுக்கான வாய்ப்புலாம் சுத்தமா கிடையாது. அண்ட் அவரோட அசிஸ்டன்ட் கோச் அவரோட ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால அவரையும் வெளியே விட மாட்டாங்க. இந்த டீம்ல கோச்சிங் பெருசா டிஃபரன்ஸ் ஏற்படாது. மேபி மன்பிரீத் சிங்குக்கு ஆசை வந்துச்சு அப்படின்னா வெளியே வருவார். மற்றபடி எதுவுமே நடக்க போறது கிடையாதுங்கிறது தான் உண்மை.